சிபிஐ விசாரணைனா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? விசாரணை வேணும்னு இந்த ஆதவர்ஜுனா தான் மாட்டி விட்டுருக்காரு. சிபிஐ விசாரணை வந்ததுனாலேயே தங்களுக்கு சாதகமாக வந்துவிடும். நம்ம இந்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. எதுக்குடா சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ்காரங்க பேசுறாங்கன்னு பல பேர் கேட்கிறான். விசாரணை நெருக்கடியின் மூலமாக விஜய் பாஜகவுக்கு திகார் ஜெயில இருக்கிறதுக்கு விஜய் தயாரா இருக்கிறாரா? மறுத்தால் பல நெருக்கடிகள் வரும். இதெல்லாம் எதிர்கொள்வதற்கான தில் இருக்கா? நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் 41 பேர் இறந்த அந்த துயரமான சம்பவம் சம்பந்தமான சிபிஐ விசாரணை ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேரவனுடைய டிரைவர் அவர் இப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. பிறகு கேரவனையும் தடயவியல் ஆய்வாளர்களும் சிபிஐனுடைய அலுவலர்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸ்பாட்டில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாளை தினம் டெல்லிக்கு விஜய் போக இருக்கிறாரு. ரொம்ப சீரியஸான இடத்துக்கு நகர்ந்து வருது இந்த விசாரணை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் மீதான விசாரணை வளையம் ரொம்ப அவரை ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குகிறது என்றுதான் பார்க்கணும். ஏன்னா அரசியல் கட்சியில் மிக நீண்ட காலமாக பயணிக்கிறவர்கள் கைது செய்யப்படுவது, போராட்டத்திற்கு போவது, நள்ளிரவில் காவல்துறை அவங்களை திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறது, கோர்ட்டு வாய்தாக்கு அலைகிறது, இதெல்லாம் பழக்கப்படுத்தப்பட்டதாக மாறிடும். போலீஸை பார்த்து, காவல்துறையை பார்த்தோ அல்லது விசாரணை அதிகாரிகளை பார்த்தோ, சிபிஐ பார்த்தோ, எந்த விசாரணை அமைப்பை பார்த்தோ பயப்படாத அளவுக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்தவங்க தான்டா, நாங்கள்லாம் எமர்ஜென்சியை பார்த்தவங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா? பல வழக்குகளை சந்திச்சவேங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அது பயிற்சியாக இருக்கும். இப்போ விஜய் மாதிரி கேரவனுக்குள்ள குளிர்சாதன அறைகளுக்குள்ள பத்திரப்படுத்தப்பட்டு பவுன்சர்களால் பாதுகாக்கப்பட்டு அவர் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு ஜூஸ் கொடுக்குறக்கு ஒரு ஆள் வச்சு இப்படி ஒரு பக்குவமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு உங்களுக்கு விசாரணையில் நீங்கள் ஒரு நாள் பூரா உட்காந்து உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுங்க, மிகுந்த மன உளைச்சல் ஏற்படும். இப்போ சம்மந்தப்பட்ட இடத்துக்கே போய் விசாரணை அதிகாரிகள் அந்த பொதுமக்கள்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. தடயவியல் சார்ந்த நிபுணர்களில் தொடங்கி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சாட்சி அளிக்கிறாங்க. இப்போ விஜயோட டிரைவரும் இது அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இப்போ அதுங்க போய் முகாமிட்டு இருக்கிறாங்க. தான்தோன்றி மலைங்கிற அந்த இடத்துல கரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டு வேலை செய்கிறார்கள். அப்போ இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுல இவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிறது. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கவே இல்லை, அந்த சம்பவம் எதிர்கட்சிக்காரங்க செஞ்ச சதி என்று ஊடகங்களில் பரப்புற பொய்கள் மாதிரி ஆதாரமற்ற ஒரு செய்திகளை நீங்கள் விசாரணை அதிகாரிகள்கிட்ட போய் ஒரு நாள் சொல்லவே முடியாது. அப்போ ஏன் நீங்கள் காவல்துறைக்கு கட்டுப்படலை, ஏன் 50 அடிக்கு முன்னாடி நிறுத்தும் போது நீங்கள் ஏன் கட்டுப்படலை, அல்லது ஏன் தாமதமாக வந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதனால் தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்வது மாதிரி தன்னை நம்பாதவர்கள்ட்ட நீங்கள் விசாரணை அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்கிற விளக்கம் என்பது எடுபடுமான ஒரு கேள்வி இருக்குது. இதை எதிர்கொண்டு எப்படி அவர் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப சிக்கலான ஒரு உளவியல் சிக்கலான விஷயமா நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக பல கட்ட விசாரணை நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட இடத்துல விசிட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆய்வு செய்கிறாங்க. அதே மாதிரி தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் அவங்க ஒரு விசிட் பண்ணுறாங்க. உள்துறை அமைச்சத்துடைய அதிகாரிகள் விசிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பல கட்ட விசாரணைகள் போயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ விசாரணைக்கு அப்புறம் இந்த விஷயம் அது எப்படி பேசப்பட்டுச்சுன்னா, இது ஒன்றும் இல்லைப்பா, டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி இது முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. ஆனால் பல கட்ட அதிகாரிகள் விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க, வேற மாதிரி கணக்கோட நகருன்னு சொல்லி. இல்லை, இப்போ அவர் மேடைகளில் களத்திலே செயல்படவில்லை என்றாலும் மேடையில் கொள்கை எதிரி பாஜக அவங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்லாம் பல விமர்சனங்களை அவர் மேலோட்டமாக வைத்திருக்கிறார். மிக ஆழமாக பேசலைனாலும் எதிர்ப்பு நான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். நேரடியாக அவர் கள செயல்பாட்டில் அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ பாஜக அவரை இந்த வாய்ப்பை இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை பயன்படுத்தி கொள்ள தான் பார்ப்பாங்க. அதனால சிபிஐ விசாரணை வந்ததுனாலேயே தங்களுக்கு சாதகமாக வந்துவிடும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரிக்கும் வேறு வேறு தன்மைகள் இருக்கும். அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத கடந்து சில அதிகாரிகள் எந்த உயர்மட்டத்திற்கும் கட்டுப்படாதவர்களும் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ அஸ்ரா கார்க் மாதிரி அதிகாரிகள்லாம்
அரசியல்வாதிகள் சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாவே கருதவே மாட்டாங்க, போனே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள். அந்த மாதிரி அவரும் சிபிஐல இருந்திருக்காரு. அதனால ஒரு உதாரணம் சொல்றேன். பல அதிகாரிகள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அதிகார மட்டத்துக்கு நான் வந்து இது பண்ண மாட்டேன், நான் நேர்மையாக தான் விசாரணை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்ப இவருடைய விளக்கம் வந்து எடுபடுமா? இப்ப இவருடைய நிலைமை என்னன்னா, இந்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. தவறே நடக்கலைன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் வாய்ப்பு இல்லை அவருக்கு. தவறை ஒப்புக்கொள்கிற இடத்துலையும் அவர் இல்லை. அப்ப அவர் வந்து இதை வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியாக மட்டுமே ஊடகங்களுக்கோ அல்லது கட்சிக்காரர்களுக்கோ சொல்வது மாதிரி எளிதாக கடந்து போயிட முடியாதுங்கிற ஒரு சிக்கல் அவருக்கு இருக்கிறது. இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி இவர் எப்படியாவது வந்து அவங்க மேல அவங்க டார்ச்சர் பண்ண நெருக்கடியை கொடுக்க அவருக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறக்காகத்தான் முன்கூட்டியே இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு ஏன் வந்து இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் வந்து சென்சார் போர்டு இப்படி பண்ணுச்சு, ஏன் கோர்ட் அப்படி பண்ணுச்சு, பாஜக வந்து அவரை வந்து துன்புறுத்துகிறதா விசாரிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எதுக்குடா சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ்காரங்க பேசுறாங்கன்னு பல பேர் கேட்கிறான். பிஜேபி அவரை கையில் எடுக்கிற போது அங்கு அவருக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிக்கு ஒரு மாற்று முகாமாக அவர் காங்கிரஸுக்கு தான் வரணும். ஏன்னா அவர் திமுகவுக்கு வர முடியாது. அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து அவரை ஆதரிப்பது அப்படிங்கிறது மூலமாக எதிர்காலத்தில் அவருடைய அவர் அரசியல் ரீதியாக அவரை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சாதகமான அம்சம் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தான் அவர் பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த ஒரு கணக்கு அப்படிங்கிறது இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக பெரிய சிக்கல் இல்லையா? திமுக கூட தான் வந்து பயணித்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்துக்கு ஒரு 10 எம்பிக்கள் பெறாங்க, தமிழக சட்டமன்றத்திலையும் சில எம்எல்ஏக்களை பெறாங்க. இப்போ அப்படி இருக்கும்பொழுது அது இவங்களுக்கு சிக்கலாக மாறாதா? இது எப்படி? இல்லை, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து இவரை ஆதரிப்பது என்பது உடனடியாக சில மாதங்களில் வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலுக்காக நான் கருதலை. அது வந்து அவங்க திமுக கூட்டணியில் தான் நீடிப்பாங்க. எதிர்காலத்தில் ஒருவேளை அவருடைய பர்சன்டேஜ் என்னன்னு தேர்தலுக்கு பின்பு தெரிய வருகிற போது ஒருவேளை அவர் வலிமை மிக்க சக்தியாக இருந்தால் அந்த வாய்ப்பை ஏன் தவற விடுவானே அப்படின்னு ஒரு கணக்கும், ஒருவேளை அவர் மறுபடியும் வீழ்ச்சி விட்டால் கூட மறுபடியும் இப்போ மக்கள் நீதி மையம்ங்கிற கட்சி வந்து டார்ச் லைட்டை எடுத்து டிவியை உடைச்ச கட்சி தானே, இப்போ இந்தியா கூட்டணிக்கு திருப்பி வரலையா, அப்படி வருவதற்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்குல்ல. எப்படி போனாலும் அரசியலில் போக்கிடம் இல்லாத ஒரு முட்டுச்சந்துங்கிறது எப்பவுமே ஒன்று உருவாயிடும். நீ ஜெயிச்சா மட்டும்தான். நீ அதாவது அரசியலை பொறுத்தவரையில் எப்படின்னா, ஒரு பறவை மேலே கல்லெறிகிற மாதிரி, நீ பறவை வந்து கல்லெறிய முடியாத தூரத்துக்கு பறந்துருச்சுன்னா விட்டுருவான். விமர்சனங்கிறது அப்படித்தான். அதனால இது ஒரு வெற்றி பெறுகிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை வந்து ஒரு மகத்தான வெற்றி பெற்றால் அவரை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அட்வான்ஸ் புக்கிங் அது பயன்படும், இந்த ஆதரவு குரல்கள் பயன்படும். ஒருவேளை தோற்று போனாலும் அவரோட வந்து சமரசம் செய்து கொண்டு வருவதற்கும் அவர் வாய்ப்பாரு. எப்படி போனாலும் பாஜக எதிர்ப்புக்கு ஒரு ஆயுதமாக வந்து விஜயை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு காங்கிரஸ் விரும்புகிறது. அவர் பாஜக பக்கமே அவரை முழுசா தள்ளி விட்டுறாதீடா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதனால எப்படி சூழ்நிலை அமையும்ங்கிறத நம்ம இப்போதைக்கு உடனடியாக நம்ம அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஆனால் இந்த விசாரணை நெருக்கடியின் மூலமாக விஜய் வந்து பாஜகவுக்கு எதிர் மனநிலை கொண்டவராக மாறுகிறாரா அல்லது பாஜகவோடு அடிபணிந்து போவதற்கு அவர் விரும்புகிறாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். இப்போ இந்த சிபிஐ விசாரணை தான் தாவேக்க வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஆணையமோ இல்லை எஸ்ஐடியோ அது விசாரிக்கக்கூடாது, எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ அதை நோக்கி தான் அதுதான் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு வைங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிடச்சிருக்கு. இப்போ அந்த விசாரணையை இப்போ விஜய் எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்களா? நான் அதை நோக்கி தான் நகருது, அது ஒரு எதிர்பார்த்தாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று. அதாவது திமுக வந்து தாவேக்காவை வந்து எதிரியாக கருதவே இல்லை. கட்சி தொடங்குகிறார் என்று சொன்ன போது கூட உதயநிதி வாழ்த்து தெரிவிக்கிற இடத்துல தான் இருந்தார். கரூர் நெரிசல் சம்பவம் நடந்த போது கூட முதலமைச்சர் சொந்த கட்சிக்காரன் சாகிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்கன்னு முட்டு கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை தான் ஏறத்தாழ அவர்கள் பக்கம் நின்று தான் அவர்களுடைய ஆதரவு குரலாகத்தான் அவர் பேசினார். இதை அரசியலாகவே தமிழ்நாடு அரசு பார்க்கல. இவங்க தமிழ்நாடு அரசை வந்து அதிகமாக விமர்சிச்சுட்டோம், திமுகவை அதிகமாக விமர்சிச்சுட்டோம், அதனால ஒருவேளை பழி வாங்கிடுவாங்களோங்கிற அச்சத்தில் தான் நீங்கள் வந்து என் கட்சிக்காரனை கைது செய்யாதீங்க, என்னை கைது செய்யுங்கிற டைலாக்லாம் ஒரு தேவையில்லாமல் பேசிட்டார். நியாயமாக பார்த்தால் மாநில எல்லைக்குள் இருக்கக்கூடிய விசாரணை வளையத்திற்குள்ள அவர் சிக்கியிருந்தார்னா இதை சமரசம் செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அவருக்கு இருந்திருக்கும். இதை ஏதோ ஒரு லோக்கல் டீலிங்கில் முடிய வேண்டிய விஷயத்த தேவையில்லாம போய் ஒரு தேசிய கட்சியின் கைகளில் குடுமையா சிக்கிறதுக்கான வாய்ப்பை சிபிஐ விசாரணை வேணும்னு இந்த ஆதவ அர்ஜுனா தான் மாட்டி விட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிபிஐ விசாரணைனா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? விஜய் எங்கேயாவது ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரா? நான் கேட்குறேன். அவர் குடியிருக்கிற பகுதியிலேயே பனையூர் நீலாங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி ஒரு தம்பியை தப்பா பிடிச்சிட்டு போயிட்டிய வெளியே விடுங்கன்னு யாருக்கா போயிருப்பார். அவர் எங்கேயாவது ஒரு சினிமா படத்தில் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்து இல்லைங்க, செட்டு போட்ட போலீஸ் ஸ்டேஷன்னா அவர் சொல்றபடி கேட்பாங்க. சினிமாவில் வந்து மழை பெய்யணும் ஆக்ஷன் அப்படின்னா மழை கொட்டும். எப்படி கொட்டும்? மோட்டரை போட்டு விட்டுருவாங்க, சல்லியா வச்சிருப்பாங்க, ஜல்லடை வச்சு மழை போடுவேன். ஆக்ஷன் கட் அப்படின்னா மழை நின்றுடும். நிஜ வாழ்க்கையில நீங்க சொல்ல முடியுமா?
வருண பகவான் சொல்றாருங்கிறாங்க கொஞ்சம் பேர். வருண பகவான் இருக்கிறாருன்னா நமக்கு தெரியாது. சொல்ல முடியுமா? நீ மலையை கட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சாதான் இந்த மாதிரி ரோடெல்லாம் வெள்ளமா இருக்கிற அன்னைக்கு சொல்லியிருப்பாங்கல்ல யாராவது. நிஜத்துலக்கு சினிமாவுக்கு திரையில இருக்கிற வாழ்க்கைக்கும் தரையில இருக்கிற வாழ்க்கைக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப இவரெல்லாம் எதிர்கொள்ளாதவர், எந்த பிரச்சனைகளையும் பார்க்காதவர். அதனால ஏற்கனவே முள்ள மாதிரியா இருக்கிறவன், முடிச்சவங்க இருக்கிறவன், பல பிரச்சனைகளை பார்த்தவன் அரசியலை எதிர்கொள்வதுங்கிறது வேற. அனுபவம் மிக்கவர்கள் அரசியலை எதிர்கொள்வது என்பது வேற. ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து லாட்டரி சீட்டு எப்படி வந்து மறைமுகமாக ஒத்துருப்பாங்க, கணக்கு எப்படி காட்டியிருப்பாங்கன்னா அவருக்கு தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெரியும். அவருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரிகிற தில்லாலங்கடி வேலையெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாதுல்ல. அப்போ தேவையில்லாமல் கொண்டு போய் தேரை இழுத்து தெருவில் விட்டது மாதிரி தேவையில்லாமல் கொண்டு போய் சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போய் விட்டது இருக்கு இல்லையா? அதில் எந்த அரசியல் ராஜதந்திரமும் இல்லை. உங்களை திமுக வந்து எப்படி இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் ராஜதந்திரமே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு டாக்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்னன்னா, திமுக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய விஜய்க்கு இதன் மூலமா இப்போ சிபிஐ விசாரணையில் திமுக செஞ்ச சதிங்கிறத அங்கே ப்ரூவ் பண்ணும்பொழுது அது நாளைக்கு திமுக எதிரான சிக்கலாக மாற வாய்ப்பு இருக்குல்ல. திமுக சதி செஞ்சா தானே ப்ரூவ் பண்ணுவீங்க. ப்ரூஃப் எப்படி பண்ண சொல்லிட்டே இருக்காரு. இப்போ அது எல்லாமே போய் அவங்க சொல்ல முடியும். இப்போ வெளிப்படையே எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து செந்தில் பாலாஜி சூழ்ச்சி செஞ்சிருக்காரு, திமுக செஞ்ச சூழ்ச்சின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப சிபிஐ விசாரணை போய் அது வெறும் வாய்வழி சொல்ல முடியாது. இதுல சில எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸ் அங்கே கொடுக்கும்போது திமுக சிக்கலாக மாற வாய்ப்பு இருக்குல்ல. அதாங்க நீங்க வந்து எப்படின்னா, செந்தில் பாலாஜி உண்மையிலேயே சதி செயலில் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரூஃப் கூட அவங்ககிட்ட இல்லை. இருந்திருந்தா சிபிஐ விசாரணை வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. சோசியல் மீடியாவுக்கு கொடுத்துருப்பாங்க நேரம். அவங்களுக்கு ஒரு ஆதாரம் இல்லாதப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இவ்வளோ பொய்ய. நீங்கள் இவ்வளவு நெரிசல் மரணம் நடந்துச்சுல, இவ்வளவு இருந்துச்சுல, எங்கேயாவது இதை தவிர்ப்பதற்கு அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சாங்க காலையிலேருந்து. அது ஏன்னா பல ட்ரோன் கேமராக்கள் இருக்குது. ஒரு சாட்சியமாவது பிடிபடாமல் இருக்குமா? செந்தில் பாலாஜி ஏதாவது சதி செஞ்சுருந்தாருன்னா எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. பூரா செல்ஃபி எடுக்கிற மனநிலையில் உள்ளவன் தான் சினிமாக்காரனை பார்க்க வந்த எல்லாருமே. இவ்வளவு ட்ரோன் பறக்குது, இவ்வளவு கேமரா வந்து ஹிட்டனாக விழுந்து நீங்கள் வந்து மறைமுகமாக பல இடங்களில் வச்சு எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நடந்தப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை ஒரு கும்பல் செய்திருந்தால், உள்ளுக்குள்ளே ஊடுருவி இருந்தால், ஏதாவது நடந்திருந்தா ஒருத்தட்ட கூட கிடைக்காது, ஒரு மொபைல் ஃபோனில் கூட கிடைக்காது, ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கும்ல நேரம். அது ஒன்றுமே இல்லைங்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த கதையை திரும்ப திரும்ப சொல்கிற போது சாதாரண மக்களே இதை நம்ப மாட்டேங்கிறான். சிவி எப்படி நம்பணும்னு ஒரு கேள்வி. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. அதனால வலையை விரிச்சு வச்சு அதில் போய் நானே மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி, விரித்தவர்களே மாட்டிக்கொள்ளும் விசித்திர வலை மாதிரி இவங்களா தேவையில்லாமல் இந்த மாநில அரசு. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் ஒரு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சேர்ந்தே இருக்கும். அது பல அரசியல் அனுபவமிக்கவர்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு இதை செய்யணும், இந்த மசோதாவை தாக்கல் செய்யணும். அவர் கடுமையாக போராட்டத்துக்கு போயிட்டாருன்னா நமக்கு சரியாக வராது, கவர்மெண்ட் கெட்ட பேராயிரும் அப்படின்லாம் எம்ஜிஆர் பலமுறை சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கருத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடிலாம் பேசியிருக்கிறாங்க. பல விஷயங்களை வந்து அவங்க சரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம். அதனால ஒரு மாநில எல்லைக்குள் நடக்க வேண்டிய விசாரணையை புழல் ஜெயில் வரைக்கும் போகிறதுக்கான விசாரணையை திகார் ஜெயில் வரைக்கும் எதுக்கு நீட்டிக்கிறேன்? உனக்கு புழல் சிறை பிடிக்கல, திகார் தான் பிடிச்சிருக்கா? திகார் ஜெயிலில் இருக்கிறதுக்கு வந்து விஜய் தயாராக இருக்கிறாரா? கொண்டு போய் மாட்டிட்டாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வழக்கு நிரூபிப்பதற்கு முன்பே கூட அவங்க வந்து இந்த மரணத்துக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் உள்ளே வச்சுட்டாங்கன்னா கூட என்ன நிலைமையாகும்? இதை வச்சு எவ்வளோ நாள் அனுதாபம் தேடுவேன்? முதல் நாள் தான் அது ஒரு பெரிய கிளர்ச்சி மாதிரி உனக்கு தோணும் அந்த கட்சிக்காரங்களுக்கு. அடுத்தடுத்த நாள் அது நீர்த்து போயிருக்கும்ல. இப்போ ஜெயலலிதாவை ஜெயிலில் கொண்டு வச்சாங்க. இப்போ பல கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிற கட்சி தான். என்ன செய்ய முடிஞ்சு? ஜெயிலில் வச்சப்ப வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான், ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். இது அதை நோக்கி நகரமா? அந்த அளவுக்கு சீரியஸா சொன்னாங்க. அதை நோக்கி நகரமா? அதை நோக்கி நகர்ந்தா தானே பாஜகவுக்கு ஆதாயம். இவருக்கு மயில் இறகால வருடி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, பாஜகவுக்கு அரசியல் ஆதாயம் என்ன இருக்கு? வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி உருவானா தான் விஜய் அடிமணிவார். விஜய் வந்து சினிமா டைலாக்லாம் இங்கே பேச முடியாதுங்க. அமித்ஷாட்ட பேச முடியுமா? சினிமா டைலாக் பேச முடியுமா? முதல் நாள் வரமாட்டேன்னு சொன்ன எடப்பாடியை நீ என்னை வந்து 150 கிலோமீட்டரில் பார்க்க வர மாட்டேங்கிறியா, புறப்பட்டு டெல்லிக்கு வரணும் மரணம் உத்தரவு போடுறாங்க உள்துறை அமைச்சகத்திலிருந்து. அப்போ உடனடியாக வந்து சந்திக்க வேண்டிய நிலைமை வந்து அமித்ஷாவுக்கு வருதில்ல, அமித்ஷாவை பார்ப்பதற்கு எடப்பாடிக்கு வருதில்ல. அதனால் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறவர்கள் முன்னாடி போய் நீ மண்டியிடுவதா அவர்களை மறுப்பதான்னு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. மண்டியிட்டால் கட்சி காணாம போயிடும், மறுத்தால் பல நெருக்கடிகள் வரும். இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கான தில் இருக்காங்கிற கேள்வி தான் இருக்கு. அதனால அவங்களுடைய நெருக்கடியை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி கொள்வதற்கு பார்க்கறதே தவிர, காங்கிரஸ் கட்சி வந்து இவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு, நம்மெல்லாம் அமைச்சர் ஆயிடுவோம், கூட்டணியில் பங்கு கேட்கலாம், அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குக்குன்னு ஆசைப்படுறதுன்னு கொஞ்சம் பேர் லூசு மாதிரி பேசுகிறாங்க. காங்கிரஸ்காரங்க அவ்வளவு தெளிவு இல்லாதவங்கலாம் கிடையாது. அவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து அரசியலை பார்த்தவங்க, ஒரு பெரிய நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி. அதனால் யார் ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டாலாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு வாக்கு வங்கி அனாமத்தா வீணாக போயிடக்கூடாது, அது நம்ம பக்கம் திருப்பி விடணும்.
அது எதிரிக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கணக்கில் பேசுறாங்களே தவிர அதை தாண்டி இதுக்கு அர்த்தம் இருப்பதாக நான் கருதல. நல்லது சார். விஜயோட விவகாரம் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.